ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். இப்போ உலகமே பேசிகிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கொரோனாங்கிறது வைரஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து ஒரு 2 மாதமாக வந்து இதை பற்றி மட்டுமே தான் வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் டாபிக் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஆனால் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து போதுமான அளவுக்கு யாருக்கும் விழிப்புணர்வு இல்லையோ அப்படிங்கிற பயம் வந்து அரசாங்கத்துக்கும் இருக்குது, மக்களுக்கும் இருக்குது, சமூக ஆர்வலர்களுக்கு இருக்குது, மருத்துவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பெரிய சிச்சுவேஷன். எல்லோரும் நம்ம கண்டிப்பாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைரஸ் பற்றி பேசிடலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னுமே வந்து நிறையா இடங்களுக்கு வந்து இதை பற்றின வந்து ஒரு புரிதலோ இல்லாமல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து புரிய வைக்கணுங்கிற இடத்துலையும் நம்ம இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வைரஸோட ஆரிஜினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனாவில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சைனாவில் வுகான் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இட்டாலி பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் தென் யூஎஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் சினாரியோவில் யூஎஸ் வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கப்பட்டுருக்கு. அண்ட் ஸ்பெயின் நேற்று யூஎஸ் விட ஸ்பெயின் வந்து இன்னும் ரொம்ப அதிக மோர்டாலிட்டி ரேட் அண்ட் ஆக்டிவ் கேசஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறையா வந்துட்டுருக்கு. அண்ட் ஜெர்மனி அண்ட் இந்தியா ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் தே வெரி நியர். சீக்கிரமே வந்து நமக்கும் வந்து அப்படி ஆகக்கூடாது, ஒரு இட்டாலி போல், ஒரு சைனா போல், இல்லை ஒரு யூஎஸ் போல் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இதுக்கான மெடிசன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நம்ம ஆக்டிவ் கேசஸ் என்னென்ன இருக்குது, இல்லை வந்து எவ்வளோ கேசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து கொரோனா கேசஸ் வந்து சுமார் வந்து 4,22,613 கேசஸ் இருக்குது. அது இன்றைக்கி நிலவரம், அதாவது 25/3/2020 செவ்வாய்க்கிழமை பொறுத்த அளவுக்கான காலையில் இந்த ஸ்டேட்டஸ் இது 2 மணிக்கு. ஸோ வந்து 4,22,613 கேசஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ கேசஸ் வந்துட்டு இருக்கிறது அண்ட் வந்து இதை வந்து எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது நிறையா விஷயம் இருக்குது. இவ்வளோ கேசஸ் வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த டைமில், அதாவது ஒரு 100 வருஷம் 150 வருஷத்தில் நம்ம ஜெனரேஷனோ இல்லை நமக்கு முந்தின ஜெனரேஷனோ வந்து பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார் டைம், அதாவது போர்க்காலத்தில் மட்டும்தான் வந்து நடக்கும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இருக்க சிச்சுவேஷன் நிச்சயமாக ஒரு போர் மாதிரியான நிலைமை தான். ஏன்னா அந்த அளவுக்கு கேசஸ் வந்துகிட்ருக்கு. அதில் டெத்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,891 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் மோரோவர் ரெக்கவரிஸ்னால் வந்து சரியானவங்க திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேசஸும் நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம இன்னும் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலை. மருந்து நம்மக்கிட்ட ஒன்று கிடையாது. பட் ஹவவர் நம்ம வந்து ஒரு சிலர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 1,00,000 பேர், 1,08,879 பேர், அதாவது 4,22,613 டோட்டல் கேசஸ். அதில் வந்து 1,08,879 பேர் வந்து ரெக்கவர் ஆகிருக்காங்க. இப்போது கரண்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க கேசஸ் பார்த்திங்கன்னா 1,27,000 கேசஸ் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆக்டிவ் கேசஸில் சுமாராக ஒரு 3 லட்சம், அதாவது வந்து 2,94,843 கேசஸ் வந்து ஆக்டிவ் கேசஸாக இருக்குது. அதில் வந்து நம்ம க்ளோஸ்டு கேசஸில் டெத்ஸும் கவுண்ட் ஆகிடும். சுமார் வந்து 18,891 பேர் வந்து இறந்துருக்காங்க. அண்ட் 8,879 பேர் வந்து இன்னும் அவங்க வந்து ரெக்கவர் ஆகி போயிருக்காங்க. அதில் சீரியஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா 13,000 பேர் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. அதாவது நேற்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,000 பேர் மட்டும் சீரியஸ் கண்டிஷனில் இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 13,000 பேர் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து இது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர எதுவுமே வந்து குறையலை. அண்ட் குறைக்கிறதுக்கான வழிகளை நம்ம தான் முன்னெடுக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா சைனா வந்து 81,000 கேசஸ். முன்னாடி அவங்க வந்து ரொம்ப அவங்க இருந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்நேரம் வந்து ஒரு 2 லட்சம் கேசஸ் ஸ்டார்டிங்கில் டிசம்பரில் கண்டுபிடிச்சாங்க. ஜான்வரியில் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு கேஸ் இருக்குன்ற மாதிரியே பண்ணல. டாக்டர்ஸை வந்து மியூட் பண்ணாங்க. அதாவது வந்து இதை நீ வேலையில் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நீ வந்து பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நிறையா பண்ணாங்க சைனாவில். பட் ஹவவர் கண்டிப்பாக வெளில தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக ஆகிட்டு இருந்தது அந்த டைமில், ஜான்வரி டைமில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சைனாவில் வந்து இன்னும் பெரிய ஒரு அவுட் பிரேக் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினச்சது. ஆனால் அவங்க வந்து சுத்தமாக கண்டெயின் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் ஹோம் குவாரண்டைன், அதாவது வீட்லேயே இருங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணி அவங்க ரொம்ப பெரிய அளவில் சக்சீட் ஆகிருக்காங்கன்றதான் சொல்லணும். அவங்க டாக்டர்ஸ் வந்து இட்டாலிக்கு அனுப்புகிறாங்க, கியூபாலேருந்து டாக்டர்ஸ் இட்டாலிக்கு அனுப்புகிறாங்க. பிகாஸ் இட்டாலி தான் வந்து அடுத்த ஸ்டேஜ். அடுத்து வந்து அவங்க எத்தனை நாள் அனுபவிச்சாங்களோ அதை ரொம்ப குறைவான நாள் இட்டாலி வந்து
ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 69,000 கேசஸ் இருக்குது. நேற்று மட்டுமே நியூ கேசஸ் பார்த்தீங்கன்னா 5,209 நியூ கேசஸ் அண்ட் நியூ டெத்ஸ். நேற்று மட்டுமே வந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 743. ஸோ இந்த மாதிரி வந்து இட்டாலி ரொம்பவே பாதிக்கப்பட்டுருக்கு. அண்ட் யூஎஸ் வந்து கூட இப்போ கை கோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிகாஸ் யூஎஸ் வந்து முன்னாடி ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்தாங்க கேசஸில். இப்போ பார்த்திங்கன்னா நேற்றோட நிலவரப்படி கிட்டத்தட்ட 54,000 கேசஸ் வந்து யூஎஸில் இருக்குது. அண்ட் நியூ கேசஸ் நேற்று ஒரு நாளில் மட்டும் 11,000 கேசஸ் வந்துருக்கு. 11,000 கேசஸ்னால் நீங்களே நினச்சி பாருங்கள், வெரி ஹியூஜ் நம்பர் இட் இஸ். ரொம்ப பெரிய விஷயம் அது. அவ்வளோ பெரிய கேசஸ் வந்திருக்கு. அண்ட் நியூ டெத்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு நாளில் 222 பேர் இறந்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த டெத்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டான ரேட் தான். அதாவது தோராயமான, அதாவது 222 மேபி அதிகமாக இருக்கலாமே தவிர கண்டிப்பாக கம்மி கிடையாது. அதை விட அதிகமாக தான் இருக்கும் நிச்சயமாக. அண்ட் ஸ்பெயின் ஆல்சோ ரொம்ப கீழே டவுனில் இருந்தாங்க கிராஃபில். அதாவது ரொம்ப கம்மியான கேசஸ் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,000 கேசஸ் இருக்குது. அண்ட் ஜெர்மனி 32,000 கேசஸ். ஈரான் ஓகே. இந்த மாதிரி வந்து எல்லா நாடுகளோட கேசஸுமே வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து திணறிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். அண்ட் இது ரொம்ப 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 முக்கியமான சுச்சுவேஷன். நம்ம எல்லோரும் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இந்தியா கேசஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 500 கேசஸ் மேலே தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம 500 கேசஸில் இப்போ அண்ட் தமிழ்நாடு அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து ஓகே எக்ஸாக்ட்லி வந்து 536 கேசஸ் கரண்ட்டில் நம்ம வந்து இந்தியாவில் இருக்குது. நேற்று மட்டுமே வந்து 37 கேசஸ் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். டெத்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 டெத்ஸ் இருக்குது இது வரைக்கும். அதாவது இந்த ஒரு கடந்த ஒரு 2 வாரத்தில் மட்டுமே. இது வந்து இந்த கிராஃப் வந்து கண்டிப்பாக எப்படியே நிற்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் எத்தனை பேர் அவேரோடு இருக்கீங்க, எத்தனை பேர் அதுக்கான விழிப்புணர்வு இல்லை, என்ன பண்ணுறீங்க, அதுக்காக என்ன வந்து நம்ம வந்து ரெமெடிஸ் எடுத்துக்கிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். 536 கேசஸ் அண்ட் 37 கேசஸ் வந்து நேற்று மட்டுமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அண்ட் 10 கேசஸ் வந்து இது வரைக்கும் டெத். இது வந்து நம்ம நேற்றையோட நிலவரம். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து மோடி வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்காரு 21 days லாக்டவுன். முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து 31st வரைக்கும் வந்து யாரும் வந்து வெளியில் வராதிங்க அண்ட் வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து தமிழ்நாடு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கானு பார்க்க போகிறோம். பிகாஸ் தமிழ் பீப்புள்ஸ் வி ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் தட். அதாவது நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா பேண்டமிக் இல்லை எபிடமிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா வந்து தொற்று நோய். அது வந்து நம்மளோட நார்மல் கோல்டு அப்போ இல்லை ஃபீவர் அந்த மாதிரி வந்து நார்மலாக நம்ம வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கே தோற்றிக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் தான் இதெல்லாம் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக் நம்ம வந்து நார்மலாக இப்போ பார்த்திங்கன்னா ஸ்னீஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ காஃப்னா இரும்புறோன்னா இந்த மாதிரி எல்போ வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இரும்பணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அது. அடிக்கடி ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள், கை கால் கழுவுங்க வெளில போயிட்டு வந்தீங்கன்னா. அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், கை காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செல்லுலார் நெட்வொர்க், எல்லா செல்லுலார் நெட்வொர்க்ஸும் வந்து கால் பண்ணும்போது காலர் டியூனில் சொல்கிறாங்க. எல்லாத்தோட பார்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எந்த ஸ்டேட்க்கும் போக முடியாது. இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் நம்ம இதாக இருக்க ஹேண்டில் பண்ணதே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ஹேண்ட்லிங் திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். அண்ட் இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சீரியஸ்னஸோடு எடுத்துக்கணும். மக்கள் இப்போவுமே வந்து இதில் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப லெத்தாஜிக்காக சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு அதுக்கான எந்த தேவையுமே இல்லை. கடைகள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் வெளில போகிறோம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. பட் ப்ளீஸ் ஸ்டே சேஃப் அட் ஹோம். அண்ட் எல்லாருமே வந்து ஹோம் குவாரண்டைன். இப்போ 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு எல்லாமே ஷட் டவுன் ஆகுது. சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். தே ஆர் டூயிங் வெரி கிரேட் ஜாப் அட் ரைட் நோ. பிகாஸ் பட் இருந்தாலுமே வந்து நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் வந்து ஜான்வரியில் சைனாவில் அவுட் பிரேக் ஆகும்போது, பெருசாக அவுட் பிரேக் ஆகும்போதே நம்ம வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான நிறைய மெஷர்ஸ் எடுத்துருக்கணும். தட் மீன்ஸ் வந்து ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். பட் பெட்டர் லேட் தென் நெவர். நம்ம பண்ணலை அந்த டைமில், பட் இப்போவாவது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து வேறு வழி இல்லை. அப்படி தான் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் பை நோ எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஈவன் தோ நம்ம இப்படி இந்த ரேட்டில் போனாலுமே கூட நம்மளால் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸில் தான் போய் நிறுத்துவோம். அது எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் வந்து நம்ம வந்து எல்லா பேசஞ்சர்ஸ் உள்ள வந்து நாங்கள் இதுக்கு மேலே ஹோம் குவாரண்டைன் பண்ணியிருக்கோம், நம்ம அவங்கள ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது. ட்ராக் பண்ணி எல்லாரையும் கண்டுபிடிப்போமா, அவங்க எத்தனை பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க, எங்கெங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் நடக்காத காரியம்தான். உண்மையிலே நடக்காத காரியம். என்ன தான் வந்து ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் வந்து நம்பிக்கை கொடுத்தாலும், நம்பிக்கை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தான். பட்
ஹவுஸ் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் இல்லையா. எல்லாத்தையுமே வந்து நம்ம போய் கவர்மெண்ட்ஸை வந்து ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நாம் எந்த அளவுக்கு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம்தான். ஸோ பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து பஸ்ஸஸ் இல்லை, அது வந்து ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படிங்கும் போது முந்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தோ இல்லை கோயம்பேட்டில் இருந்தோ இல்லை வேறு ஸ்டேட்ஸில் வேறு தட் மீன்ஸ் வந்து வேறு ஊரில் இருந்தோ அவங்க சொந்த ஊருக்கு போகிறவங்க எல்லாரும் திரும்ப போனாங்க. அவர்களையும் ஒரு பக்கம் தப்பு சொல்ல முடியாது, ஃபுட்ஸ் எதுவும் அவைலபிள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ். அண்டு அவங்க தங்கியிருக்க பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் அவங்கக்கிட்ட வந்து வெளிப்படுது. ஈவன்டும் நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துலையே குவாரண்டைன் ஆகுங்க அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டோட ஒரு வேண்டுகோள் அப்படின்றது தான் வந்து அவங்க முன் வச்சது. பட் எல்லோரும் ஊருக்கு போயிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க முடியாது. தவிர எல்லோரும் இப்போ ஊருக்கு போயிட்டாங்க, அவங்கள போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நம்ம கேட்டு இதில் கொஞ்சம் கூட யூஸே கிடையாது. அவங்க போயிட்டாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஊருக்கு போனவங்க நீங்களே உங்களை வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 14 days வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வரலாம். பிகாஸ் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து உடனே வராது. இப்போ கோல்ட் ஆர் ஃப்ளூ இருக்கிற சிம்டம்ஸ் வந்து உடனே வராது. இட் வில் டேக் சம் 14 days, ஒரு 1 weekலேருந்து 2 weeks கிட்ட வந்து இந்த நமக்கான சிம்டம்ஸ் வெளியில் வரதுக்கே நமக்கு வந்து 2 weeks ஆகும். ஸோ இந்த 2 weeks வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் சரௌண்டிங்ஸ் இப்படி எங்கேயுமே போக வேண்டாம். பி ஜஸ்ட் இன் ஹோம். கண்டிப்பாக வந்து இது ரொம்ப முக்கியமான சுச்சுவேஷன். ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான். போர்லையாவது நம்ம வந்து எதிர்த்தாப்புல யார் இருக்கான் அவங்களோட சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அப்படி ஒரு சான்ஸே நமக்கு கிடையாது. அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும், செத்து போயிடுவோம். அதுதான் உண்மை. ஸோ வந்து இன்னமும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட அவேர்னஸ் இல்லாமல் இதில் வந்து சுத்தமாக நம்மளாம் எஜுகேட்டட் பீப்புள்ஸ், நம்ம தான் வந்து இன்னும் நம்ம கிராமத்தில் இருக்க நிறைய பேருக்கு இதெல்லாம் விஷயம் தெரியாது. நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, யாரும் வெளியில் வராதிங்க, வெளில வரவங்களையும் நீங்கள் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், வீட்டில் இருங்கன்னு சொல்லுங்கள். போலீஸஸ் எல்லா இடத்தையும் இருக்காங்க, பட் அவங்க எத்தனை பேர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அவங்களும் அட்டாக் ஆவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்கே ஒன்று சொல்லலாம். என் கொல்லிக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். தட் மீன்ஸ் வந்து பெட்ரோல் பங்க்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவனுக்கு அவன் பெட்ரோல் பங்க் இருந்தால் தானே பெட்ரோல் போட்டு வெளில வருவான். பெட்ரோல் பங்க்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எதுக்கு வந்து அத்தியாவசியமோ அதுக்கு மட்டும் பெட்ரோல்ஸ் கொடுங்க. இல்லை வீட்டுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் மட்டும் பெட்ரோல் கொடுங்க. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். இன்கேஸ் இட் இஸ் அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். பட் ஐ தாட் தட் இஸ் a குட் ஐடியா. பட் இருந்தாலும் வந்து எப்படியானா இருக்கலாம்ல. ஸோ எல்லாருமே வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னையிலேருந்து ஊருக்கு போனவங்களா இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு போனவங்க, இல்லை மதுரையிலேருந்து ஊருக்கு போனவங்க, இப்படி யாராக வேணால் நீங்கள் இருக்கலாம். தயவுசெய்து வீட்டில் உங்களை நீங்களே செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. வீட்லேயே தனிமைப்படுத்திக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக யூட்டன்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் தட்டு இல்லை வந்து டம்ளர் இந்த மாதிரியான விஷயம்லாம் தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் வருதான்னு பாருங்கள். இப்போ சிம்டம்ஸ் வருதான்னு பார்க்கும்போது என்ன சிம்டம்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் என்ன சிம்டம்ஸ் வரும்னா ஃபர்ஸ்ட் ஃபீவர் வரும். ஃபீவர் இருக்கும், நார்மல் ஃபீவர் போல் ஃபீவர் இருக்கும். அண்ட் காஃப் அண்ட் கோல்டு இருக்கும், சளி இருமல் அந்த மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரோட் பெயின் இருக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து உங்களால் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்போ போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், எது முக்கியமான சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது எப்போ உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ தயவு செய்து உடனே போய்ட்டு ஒரு ஜிஹெச்சில் போய் காமிங்க. வேறு வழியே கிடையாது. எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இன்னும் அலோவ் பண்ணல. ஒரு 2 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் வந்து லேப்ஸ்க்கு மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. தட் டூ இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 4500 rupees டு டெஸ்ட். அதாவது 4500 ரூபா இருந்தால் தான் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ண முடியும். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் தயவுசெய்து போய்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ மூச்சு திணற ஆரம்பிக்குதோ அப்போ பிஃபோர் தட் நீங்களாக போயிட்டு நீங்களாக வாலண்டியர் பண்ணி அப்படி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து சஃபிஷியண்ட்டான கிட்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. நாமளே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்களே வந்து இந்தியாவில் கிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வெளிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி கிட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. நிறையா ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது. அண்ட் மோரோவர் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டைமில். லைக் ப்ரூஃபின், அதாவது WHO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரூஃபின் கைண்ட் ஆஃப் டேப்லெட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் நெசசரி இல்லை ரொம்ப மைல்டாக இருக்குன்னா நீங்கள் பேராசைட்டமால் எடுத்துக்கோங்க. பட் ப்ரூஃபின் போகாதீங்க. இட் வில் ரேட் மார்ட்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரி, அதாவது வந்து இறப்பு வந்து அதனால் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது முக்கியமாக யாருக்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், யார் ரொம்ப வந்து உடனே பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக வந்து யாருக்கு வந்து
அன்கண்ட்ரோலபிள் டயபெட்டிஸ், தட் இஸ் யாருக்காவது உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுகர் இருக்குது, அவங்க கண்ட்ரோலில் இருக்காது, அப்பப்போ ஏறும் இறங்கும், அந்த மாதிரி இருக்க டைப் கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் ஆகிடும். இந்த ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்க, இல்லை வந்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் ஆகிடும். என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் டைரக்ட்லி அட்டாக் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாருமே கொஞ்சமாக சேஃபாக இருக்கிறது தவிர வேறு வழி இல்லை. வீட்டை விட்டு வெளில வர வேண்டிய சூழ்நிலையே நமக்கு இல்லை, கட்டாயமும் இல்லை. டாக்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபார்மசிஸ் இந்த மாதிரி இருக்கவங்க மட்டுமே வெளில வரலாம். கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், ஏதாவது முக்கியமான தேவைகள் இருக்கவங்க மட்டும் வெளில வாங்க. அவங்களும் வந்து கும்பலாக வர வேண்டாம். ஒருத்தராக போனால் போதும். 2 பேர் 3 பேர் ஒரு இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. படித்த இளைஞர்கள் நேற்று என் வீட்டு சைடில் கூட பார்க்க வேண்டியதாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் தட். யாரும் அப்படி உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தயவுசெய்து வீட்டில் எல்லோரும் தனியாக இருங்க. அண்ட் வந்து ஏன் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஏன் நான் தனிமைப்படுத்திக்கணும், இது வந்து என்னோடய பர்சனல் ரைட்ஸ், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதை நீங்கள் வந்து பறிக்கிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு உயிர் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது யார் வந்து அடாப்ட் பண்ணிட்டு ஒரு டாக்டர் பேசினதை கேட்டேன், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அதாவது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டார்வினோட ஒரு தேதி பற்றி சொல்லிட்டு இருந்தார். எந்த ஒரு அனிமல் வந்து மியூட்டேட் ஆகுதோ, அதாவது வந்து ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு வந்து மியூட்டேட் ஆகுதோ, அந்த அனிமல் மட்டும்தான் சர்வைவ் ஆகும் அப்படிங்கிறது. அப்படி பார்த்திங்கன்னா நிறையா விலங்குகள்லாம் சொன்னாங்க, எந்தெந்த விலங்குகள்லாம் மியூட்டேட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து அது டெவலப் ஆகி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் தான் வந்து எது மியூட்டேட் ஆக முடியல. அதாவது வந்து பரிணாம வளர்ச்சி, எது வந்து அடுத்த லெவலுக்கான வளர்ச்சி வந்து எடுத்துகிட்டு போக முடியலையோ அந்த விலங்கு எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த டார்வினோட தியரி. ஸோ இங்கே மியூட்டேஷன், நமக்கு என்ன மியூட்டேஷன் இப்போதைக்கு, அதாவது நம்ம என்ன பரிணாம வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம், வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். வீட்டில் இருங்க, அதுதான் நம்மளோட வளர்ச்சி. இப்போ பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள் தான், அதாவது இந்த முட்டாள்கள் வந்து இறந்து போவாங்க, முட்டாள்கள் தான் வெளியில் போவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இருக்க வேண்டிய நம்ம தேரி. இப்போதைக்கு டார்வின் தேரியில் பார்க்கும்போது ஸோ யாரெல்லாம் வெளியில் போகிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து ஸோ யாரும் பக்கத்து வீட்டை கூட போக வேண்டாம், யாரும் பக்கத்தில் போக ஹை சான்சஸ் வந்து யார் வெளில போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்குது. மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளேயே இருக்க பாருங்கள். வெளியில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களை மட்டுமே ஸ்பாயில் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிள்ளைகள் எஃபெக்ட் ஆகலாம். உங்களால் வந்து உங்கள் குடும்பமே நிற்கும், உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாவது வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. நாங்கள் டெய்லி வேஜஸ் என்ன பண்ணுறது, பட் ப்ளீஸ் டெய்லி வேஜஸாக இருந்தாலும் தினசரி கூலிகளாக இருந்தாலும் அல்டிமேட்டாக என்ன முக்கியம், நமக்கு உயிர் தாங்க முக்கியம். ஒரு 20 நாள் 30 நாள் இல்லை, ஒரு 40 நாள் 20 நாளுங்கிறது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஷார்ட் டைம், அண்ட் அது கண்டிப்பாக எக்ஸீட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாரோட கணிப்புமே. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, நமக்கு உயிர் முக்கியன்றது தான் அல்டிமேட்டாக முக்கியமானது. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாள் உள்ளே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறத கொஞ்சமாக செலவு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. என்ன பண்ண முடியும், அத்தியாவசிய பொருட்கள் கடைலாம் திறந்துருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் ஏதாவது ஓரளவுக்கு பக்கத்தில் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அங்கே கொஞ்சம் யாருக்காவது காசு இல்லை வந்து ஃபுட்டு இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், கொடுத்து அண்ட் சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுதோ பண்ணுங்கள். பட் ஒரு வெளியில் வரக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். வெளில வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லை, யாராவது வந்து காசு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு ரொம்ப கீழே இருக்க ஃபேமிலியாக இருக்கலாம், தட் மீன்ஸ் புவர் ஃபேமிலி, காசு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கிக்கிட்டோம், சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கும்போது தான் நம்மளும் நல்லா இருக்கும். பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் வெளில போகிறவங்களுக்கு சொல்கிறேன், வெளில போகிறீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவீங்கன்றது ஒன்று இருக்குது. உங்கள் ஃபேமிலி முக்கியமாக அஃபெக்ட் பண்ணுவீங்க, பெரியவங்க, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது வந்து எல்லாரோட கருத்துமே. தயவுசெய்து வீட்டில் இருங்க. ஏன்னா கேசஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மக்கிட்ட எந்த மெடிக்கல் சப்ளைஸும் இருக்காது, ஒரு இன்ஜெக்டர்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, சீரியஸ்லி பெட்ஸ் இருக்காது.
அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் ஆக்சுவலி இட்டாலியில் கிட்டத்தட்ட இப்போவே அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. யாரை காப்பாற்றணுங்கிற டிசைட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும். ஒரு 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 70 வயசு ஆளை வந்து ட்ரீட் பண்ணி காப்பாற்றணுமா, இல்லை ஒரு 30 வயசு 35 வயசு இல்லை 40 வயசு இருக்க ஆள் ஒரு ட்ரீட் பண்ணி காப்பாற்றணுமா அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு கவர்மெண்ட் நிச்சயமாக தள்ளப்படும். இன்னும் ஒரு மாதமோ இல்லை வந்து ஒரு 20 நாள்லேயோ கூட இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்தியா வரதில் எந்த ஆச்சரியமுமே கிடையாது. இந்தியா, தமிழ்நாடு, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலுமே எந்த ஆச்சரியமும் கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 70 வயசு ஆளை காப்பாற்ற முடியுமா இல்லை காப்பாற்ற முடியாதா, அவருக்கு எல்லா எனர்ஜியும் கொடுத்து ஒரு மெடிக்கல் சப்ளைஸ் அதோட எல்லாத்தையும் கொடுத்து வேஸ்ட் பண்ண விரும்பவே மாட்டாங்க. அல்டிமேட்லி தே வில் கோ ஃபார் 30 or 35 அந்த மாதிரி ஒரு ஏஜ். யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க சர்வே பண்ணுறதுக்கான யாரோட பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள காப்பாற்றுறது தான் வந்து வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 70 வயசு 80 வயசு ஆளை போய் காப்பாற்ற நினைக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கான சப்ளைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து மற்ற வளர்ந்த நாடுகளே வந்து திணறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஒரு இட்டாலியன், ஜெர்மன், இந்த மாதிரி எல்லாருமே திணறிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஜெர்மன் தான் இருக்கிறதுலே ஃபார்மாசிட்டிக்கல்ஸில் ஃபோர்மோஸ்ட் இன் வேர்ல்ட் ரைட் நவ். அமெரிக்கா ட்ரம்ப் கூட வந்து அங்கே தான் க்யூர்வேக் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாசிட்டிக்கல் கிட்ட வந்து எங்களுக்கு வந்து இது டேப்லெட்ஸ் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியில் இருக்க கண்ட்ரீஸ்லேயே அவங்க அவங்க வந்து அதிபருக்கே வந்து கொரோனா வைரஸ் அவர் வந்து செல்ஃப் குவாரண்டைன் 14 நாள் பண்ணிக்கிறார் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி. ஏன்னா அவர் ட்ரீட் பண்ண டாக்டருக்கு கொரோனா இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவரே குவாரண்டைன் பண்ணிக்கிறாரு. அந்த ஹைட்ரோக்சிக்ளோரோக்வின் அதை சொல்லியிருக்காங்க. தட் டூ வந்து அதை நீங்களாக வந்து செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கக்கூடாது. அந்த மெடிசன் வந்து ஆன்டி மலேரியல் மெடிசன். ஸோ அதை நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு டோசேஜ் இருக்குது, அது கம்மியாக சாப்பிட்ணும் அண்ட் வீக் வைஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது ரிமைட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்காக போட வேண்டியது. அண்ட் வந்து அது நிறைய பேருக்கான தேவை இருக்குது. அதை அவுட் ஆஃப் ஸ்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது அந்த டேப்லெட். ஸோ அதை வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் பண்ணாதீங்க. தயவுசெய்து அதை வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்காதீங்க. அது வந்து டாக்டர்ஸ் இல்லை வந்து நர்சஸ் அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து வீட்டில் ஓரளவு சேஃபாக இருங்க, நமக்கு அதுக்கான நெசசிட்டியே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கணுங்கிறது தான் நெசசிட்டி. இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த நெசசிட்டியே கிடையாது. ஆனால் டாக்டர்ஸ் அவங்களாம் வந்து நமக்காக அவங்க உயிரை பணையம் வச்சு அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு தெரியுது. அவங்க கூடவே இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து இப்போ வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் இறந்தும் கூட இருக்காங்க. இதனால் எக்ஸ்போஸ் ஆனதுனால உயிர் போகும் தெரிஞ்சு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது இராணுவத்தில் மட்டும் இல்லை, இங்கே மருத்துவத்துறையிலையும் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களை எல்லாருமே வந்து எல்லா டாக்டர்ஸும் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், உலக நாடே கேட்குறது தயவுசெய்து வீட்டில் இருங்கன்ற ஒரே ஒரு விஷயந்தான். வீட்டில் இருக்கிறத தவிர நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். தயவுசெய்து வீட்டில் இருங்க. அண்ட் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் டாக்டர்ஸோட ஒர்க் அதிகமாக்குறீங்க, கவர்மெண்ட்ஸோட ஒர்க் அதிகமாக்குறீங்க, எல்லாரோட உயிரை ஆபத்தாக்குறீங்க. இந்த மாதிரி விஷயத்தை தான் எல்லாருமே பண்ணுறீங்க. யங் ஜெனரேஷன், யங் ஃபோக்ஸ் எல்லாம் தயவுசெய்து வீட்டில் இருங்க. பைக் எடுக்க வேண்டாம், வீட்டில் இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 20 or 30 டேஸில் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம இப்படியே இருந்தோன்னா கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். சைனா அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது பெரிய விஷயம் அவங்க பண்ணது. ஸோ அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். இல்லை நமக்கு அந்த ஸ்ப்ரெட் வர வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இட் வில் டேக் நியர்லி 1 year. கண்டிப்பாக ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 வருஷம் ஆகிடும். அதனால் வந்து தயவுசெய்து வீட்டில் இருங்க. சேஃபாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்க ஒரே வழி. எனக்கும் அதே தான். நானும் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டிலேருந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். வீட்டிலேருந்து அந்த வீடியோ பண்ணுறேன். எல்லாமே வீட்டிலேருந்து தான் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஹாபிஸ் ஏதாவது இருந்தால் பண்ணுங்கள். புக்ஸ் படிங்க, டிவிஸ் பாருங்கள். அண்ட் வீட்டில் எல்லாருக்கும் உட்காந்து பேசுங்க. ரொம்ப நாள் ஆகிருக்கும், வேலைக்கு போயிருப்பீங்க, வீட்டில் பேசியிருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் நீங்கள் உட்காந்து பேசுங்க. டிவிஸில் நல்ல மூவிஸ் பாருங்கள், இல்லை வந்து சீரீஸ் பாருங்கள். இப்போ இருக்கிற சீரீஸ் பாருங்கள். புக்ஸ் படிங்க, கிண்டில் ஓப்பன் பண்ணுங்கள், புக்ஸ் படிங்க. இல்லை புக்ஸ் வாங்கி வச்சுருந்ததுன்னா படிங்க. பக்கத்தில் யாருக்கிட்டையாவது பாரோ கூட பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஸோ புக்ஸ் படிங்க. ஏதாவது உங்களோட தாட்ஸை வந்து வேறு எங்கேயாவது வந்து டெவலப் பண்ணுங்கள். ஏதாவது புது ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்லேருந்து எதாவது பண்ண முடியுமா, வீட்டிலேருந்து ஏதாவது திங்ஸ் எதாவது பண்ண முடியுமா, அப்படி ஏதாவது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்களோட டைமை வந்து கில் பண்ணிக்கோங்க. டைமை மட்டும் கில் பண்ணிக்கோங்க. உங்களை கில் பண்ணிக்காதீங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியோ வேறு யாரையும் கில் பண்ணாதீங்க. ஸ்டே சேஃப். வீட்டில் பத்திரமா இருங்க. நானும் பத்திரமா இருக்கேன், நீங்களும் பத்திரமா இருங்க.
எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் அதுதான். அதாவது வந்து நம்மளாவது இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்ஸோ இல்லை வந்து யூடியூப்ஸ் அந்த இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். நியூஸ் சேனல்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். சில வயதானவங்களுக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நானும் ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன். நிறைய பேருக்கு இதுக்கான விழிப்புணர்வு இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு கூடுமான அளவுக்கு சொல்லுங்கள். ஒரு 10 பேருக்கு 15 பேருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், தயவுசெய்து வெளில போகாத மச்சான், வெளில போகாதடா, எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோ, வீட்லேயே இரு. ஒர்க் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் விட்டுருக்காங்க, வீட்டில் ஒர்க் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிச்சுவேஷன் இஸ் ரியலி கெட்டிங் வர்ஸ். நாம் தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்கும். யாரையும் எடுத்து சண்டை போடுற மாதிரி இல்லை. எதிர்த்தாப்புல யாரும் கிடையாது, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் உங்களை தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தயவுசெய்து சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, உங்கள் பேரண்ட்ஸை காப்பாற்றுங்க, உங்கள் குழந்தைங்களை காப்பாற்றுங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை காப்பாற்றுங்க. ஸ்டே சேஃப். தேங்க்யூ.